direction deserves to be issued to hand over the investigation to the CBI. To the CBI. To the CBI. ஏன்னா once சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சுன்னா சிபிஐ ப்ராப் வந்து பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டோட கிட்டையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கமிட்டியோட ஹெட்டா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்தகி அவர்கள் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்ந்து இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா கிளியரா உட்கார்ந்துகிட்டு இந்த இடத்துல இது நடந்தது, இந்த இடத்துல அது நடந்ததுன்னு சொல்லும் பொழுது விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசல, கரூருக்கு போய் பார்த்தாரா அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனால தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வெற்றி வாகையை சூடியிருக்காங்க. எப்பயுமே இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னா மக்களுக்கு உண்மை தெரியாம போயிடும். அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ரிட் பெட்டிஷன் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள விஜய் அவர்கள் காலையில போயிட்டு கரூர்ல பார்க்கணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் பண்ணா எப்படிங்க?